ஹலோ தங்கம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. யாருமே சொல்லவே இல்லை. ப்ளீஸ் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க அப்படி கேட்கணும் எல்லாரும். நல்லா இருக்கேன்னு சொன்னா மட்டும் தான் நான் பேசுவேன் வசந்த், இல்லை பேச மாட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து மங்கி மைண்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் சிவா சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. ஜென்ரலி வந்து இப்போ ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மூவி பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம் அது. ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் ஏன் கூட நடிக்க அக்செப்ட் பண்ணதுக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ள அண்ட் கேன் ஸ்மைலி கார்த்திகேயன், வெரி பிக் தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய டைரக்டர் வந்துருச்சுங்க ஃபர்ஸ்ட் லுக். அப்படியா? தேங்க்யூ. ஸோ இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக், லவ் 3.0. கரண்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு லவ்வை பற்றி தான் அந்த மூவி. ஸோ உங்களுக்கு இது ஸ்டோரி இப்போ சொல்கிற மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கொடுத்த சப்போர்ட் எப்போவுமே எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் என்னுடைய டைரக்டர் அவங்களுக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த ரோல் எனக்கு வந்து அவர் சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் மக்கள் எல்லாருக்குமே, என் தங்கம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னை இதே மாதிரி எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரீக்ரியேஷன்லேருந்து நான் மூவிக்கு என்ட்ரி ஆகியிருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை. அண்ட் எங்களுடைய பிஆர்ஓ சரவணன் சார், அவருக்குமே வெரி பிக் தேங்க். அண்டு யூடியூப் சேனல்ஸ் வந்திருக்காங்க, ப்ரெஸ்லேருந்து எல்லா அண்ணன்களும் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு. ஒரு ஆக்ட்ரஸா காலடி எடுத்து வச்சிருக்கீங்க, அது எவ்வளவு டஃப்பா இருக்கு. நம்ம ரீல்ஸ்ல ஈஸியா நடிச்சிடலாம், ஆனா ஒரு நடிகரா நடிக்கும் போது அது எப்படி இருக்கு? ஆக்சுவலாக என்னன்னா, நான் எல்லாருக்குமே என்னன்னா இன்ஸ்டால தான் எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் வந்து மூவி பண்ணியிருக்கேன், ஜிவி சாரோட ஆல்பம் பண்ணியிருக்கேன், சீரியல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராம் வந்திருக்கேன். ஓகே, நான் கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணிடுவேன், அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. எஸ். ஸோ சீரியல் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் உங்களை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீல்ஸில் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் உங்களை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. படம் வரும்போது அது பெரிய ஸ்கேல். அதுக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க நீங்கள்? ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக இந்த மூவிலே வந்து எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நான் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் வெயிட்லாம் பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ரெடியூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 20 kgs கூட ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கேன். அண்டு இந்த மூவி வந்தால் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி பண்ண மூவி அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ திருப்பியும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சினிமா கெரியரை. ஸோ அது வந்து கண்டிப்பாக எனக்கு கை கொடுக்கும். ஓகே. ஆனால் ஸ்டார்டிங்கே முதலாக ஜிவி பிரகாஷ் சார் கூட பேரா பண்ணீங்க. ஆமாம், லைக் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ண முடியுமா? ஸோ அவர் கூட சேர்ந்து அந்த ஆல்பம் சாங்கில் ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? ஜிவி சாரோட ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு டெபியூ மூவியில் அவர் வந்து சாங் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அதுலேருந்தே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆல்பம் சாங் ஓஃப்ரோ மியூசிக்கில் வந்துட்டு வந்தது. ஸோ அதில் வந்து எனக்கு இதில் என்னன்னா, ஓஃப்ரோ சார் கேட்டிருந்தாரு, நீங்கள் இந்த ஹீரோயின் வந்து புதுசாக இருக்காங்களே உங்களுக்கு ஓகேவா? பிகாஸ் அவர் ஆல்பம் சாங்லாம் பெருசாக பண்ண மாட்டார். எனக்கு ஆல்ரெடி அவங்கள பார்த்துருக்கேன், ஓகே அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்தது தான் எனக்கு அந்த ஆல்பம் சாங். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான். அண்ட் ஜிவி சார் பெரிய ஹீரோஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இன்ஃப்ளூயன்சராக பார்க்க வேணாம், அது 30 செகண்ட் வீடியோ தான். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து மக்கள் கூட நாங்கள் கனெக்டடாக இருக்கணும்னா நாங்கள் கஜாம்சன் ஏதோ போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு யாருக்குமே திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே திறமை இருக்குது. நல்ல ஸ்டேஜ் கிடைச்சா எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களை வந்து ஒரு பெர்ஃபார்மராக நீங்கள் ப்ரூவ் பண்ணது வந்து உங்களோட ரீக்ரியேஷன் ரீல்ஸ் மூலமாக தான். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? அந்த ஐடியா ஸ்பார்க் எப்படி வந்துச்சு?
எனக்கு அந்த ஐடியா இருந்துட்டு இருந்தது. ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு பெருசா நான் சும்மா ஜஸ்ட் ரீல்ஸ் தான் போட்டு ஸ்டார்ட்ல பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டார்ட் அப்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆக்டிங் திறமை நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு டான்ஸ் தெரியுமா தெரியாதா, ஏன் ஒண்ணுமே ஆடாம அப்படிலாம் நின்றுட்டு இருக்கீங்கன்னு. ஸோ நம்ம ரீக்ரியேஷன் பண்ணா எல்லா ஹீரோயின்ஸோட நம்ம ஆக்டிங்கும் அப்படியே நம்ம காப்பி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து பண்ணலாம்னு சொல்லி பண்ணதுதான் ரீக்ரியேஷன் தான். அது பயங்கரமா மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி மக்கள் கிட்ட இருந்து ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல எதிர்பார்த்தீங்களா நம்ம ரீக்ரியேஷன் பண்ணி போடும்போது? அவங்க எப்போதுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணா கூட பாசிட்டிவா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பாய்ஸ் மட்டும் இல்ல கேர்ள்ஸுமே நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அவங்க இருக்கிற வரையும் நான் இந்த மேடையில வந்து தைரியமா எப்பவுமே பேசுவேன். ஓகே, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ட்ரோல்ஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய நெகட்டிவிட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாமே இப்ப கம்ப்ளீட்டா மாறி உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தாலே அவ்வளவு கமெண்ட்ஸ் இருக்கு ப்ரோ. இப்போ இருக்கா? இன்னமும் இருக்கு. யாரா பண்றீங்க இப்போ கூட? அது யாராவது வேண்டாத யாராவது தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பாக்குறோம் இல்லையா? அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய மாறி இருக்கு இல்லையா? ட்ரோல் பண்ண எல்லாருமே இப்போ பாசிட்டிவா கமெண்ட்ஸ் பண்ணும்போது அது அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா நம்ம கிட்ட வந்து என்ன திறமை இருக்கோ அதை வந்து அவங்க கண்டிப்பா என்கரேஜ் பண்றாங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஸோ அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்கங்கும்போது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கணும், அவங்கள நல்லா என்டர்டெயின் பண்ணணும் இன் ரைட் வே அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு ஸோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். இன்னும் நிறைய கொஸ்டின் கேட்கவா சார்? போதும் சார், பேசிக்கிட்டே இருந்தா போர் அடிக்கும் சார். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிடலாம் சார். ஸோ ரீல்ஸ் அக்கா கூட பெர்ஃபார்ம் பண்ண இங்க யார் எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? பாய்ஸ் கிட்ஸ் எல்லாம் இங்க நம்ம கிட்ஸ் எல்லாம் காஸ்மிக் டான்ஸ் க்ரூ கிட்ஸ் வராங்க நம்ம கிட்ஸ் எல்லாம் வராங்க அவங்களுக்காக. ஓகே, சரி. கோ ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் நான் வந்து இந்த ஆரா சாங் என்ன பண்ணேன். கோ ஆர்டிஸ்டா? அரியணையில் நாட்டரசர் அரியணையில் நலம்பாய்க்க பூத்திருந்து, நாட்டரசர் அரியணையில் நலம்பாய்க்க பூத்திருந்து, ஏட்டரசர் சுவடுகளில் எழுத்து நலம் காத்திருந்து, பாட்டரசர் கவிதைகளில் பரிமளித்து, என் கூட்டுக்குள் வாழ்கின்ற செந்தமிழை கும்பிட்டு வணங்குகிறேன். வணக்கம். முந்தி பிறந்தவளே வசந்த, முந்தி பிறந்தவளே மொழிக்கெல்லாம் தலைமகளே, முந்தி பிறந்தவளே மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கையிலே சதிராடி நிற்பவளே, சென்னை நந்தனம் கல்லூரி பேராசிரியர் சொர்க்கோ இரா கருணாநிதி வணங்குகிறேன். வணக்கம். உண்மையிலே ஒரு சிறிய நிகழ்ச்சி போடுறதால பெரிய மீடியா பிரமாதமா எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்காங்க. கலைக்காட்சி அந்த குழந்தைகள் ஆடினாங்க, சிலை காட்சியா உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? பூர்ணிகா ஆர்னிகா. ஏன் பூர்ணிகா ஒரு ஆடினார் அழகராஜா தேவைங்கிறது. ஏன் பூர்ணிகான்னு சொன்னா கலைகள் அம்மா தங்கச்சி உங்களை பத்தி தான் கவிதை சொல்றேன். ஒண்ணு இல்ல, ஏன் பூர்ணிகான்னு சொன்னா கலைகள் பூர்த்தியான பக்கா இந்த பூர்ணி அக்கா, ரீல்ஸ் அக்கா. ரீல்ஸ் அக்கா பக்கா இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோயினை விட அதிகமாக நிறைய வேலை ஃபாலோவர்ஸ் ரசிகர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய கலைகளின் பக்கா பூர்ணிகா. அவங்களை பாராட்டி வாழ்த்துறேன். அதுக்கடுத்து வெல்லும் குமார். வசந்த், நான் கவிதை சொன்ன நீ கேட்கணும், அங்கிட்டு பேசினா நான் கவிதை பண்ணேன் சார். சொல்லுங்க சார், நான் கேட்க ரெடியா அவர் நல்லா வந்ததுல இருந்து வணக்கம் சொன்னாரு. எனக்கு பிரச்சனைக்கே வந்து நிக்கிறாரு. ஓகே சார், என்ன நீங்க ஏதாவது சொன்னா மட்டும் வந்துடுவார் சார் ஸ்மித்து ப்ரோ அங்க இருந்து. 10 ஆண்டு பழக்கமான குமார், வெல்லும் குமார், வெற்றியின் குமார், வீரத்தின் குமார், வயசானவனை போல இருந்தாலும் இளமை துடிப்பா இருக்கும் குமார், அன்பு குமார், பண்பு குமார், பாசக்குமார், சினிமாவில் வெற்றி படைக்கும் குமார், அன்பு சகோதரன் சிவகுமார். சார், என் கையை தான் தூக்க போறீங்களோ நினைச்சிட்டேன் நானு. ஐயோ, உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த நிகழ்ச்சியில மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு தயாரிப்பாளர் எங்க அண்ணன் அஜித், ரஜினி, அஜித்தையும் இப்போ ஒரு மாஸ் யாரு நடிகர் விஜய், அவரையும் சேர்த்து படம் எடுக்க முடியுமா? முடியும் சார். ஒரே ஒருத்தர் எடுத்திருக்காரு. அந்த ராஜாவின் பார்வையில் அப்படின்னு சொல்லி, ராஜாவின் பார்வையில் என்ற அந்த பிரமாண்ட படத்தை படைத்த அண்ணன் ஓரம் உட்காந்து மீடியாவுக்கு ஒரு வணக்கம் போடுங்க. மீடியா நம்ம நண்பர்கள் மீடியால அவங்க எனக்கு மேடைக்கு வாங்கினேன். வந்துருங்க, நீங்க வந்துருங்க. சத்யஜோதியுடைய அண்ணன் தியாகராஜ் அண்ணனுடைய நண்பர்
அவரோட தான் இப்ப பயணிச்சுட்டு இருக்காங்க. நிறைய படங்கள் வந்து தயாரிப்பாளராக இருந்து, அதாவது திறமை எங்கெங்கெல்லாம் இருக்கோ, மிளகு போல் திறமை இருந்தால் அண்ணன் 100 மலை மேருமலை போல ஆக்கக்கூடிய அண்ணன் தான் சௌந்தர அண்ணன். ஆமா, நல்ல பலத்தை கை தரலாம். ஏன்னா புதிய புதிய கண்டுபிடிப்புகள் போல புதிய புதிய திறமைகள். இன்ஸ்டன்ட்ல ஸ்டாரு, நான் இன்ஸ்டன்டா கவிதை சொல்றதுல முயற்சி பண்றேன் பாரு. ஏதாவது தலைப்பு சொல்றீங்களா? காதல். இவர் காதல் நட்பு. ஏன்னா எனக்கு கொடுத்தது 2 நிமிஷம் தான். வேற கவிதை இல்ல, அப்படி இல்ல, அண்ணன் பேசணும், வாழ்த்தணும், அவங்க மீடியா எல்லாம் ரெடியா இருக்காங்க போறதுக்கு. ஃபர்ஸ்ட் காதல் சொல்லிடவா, நட்பு சொல்லலாம்? காதல் சொல்லுங்க சார். எனக்கு ஏன்னா நம்ம வந்திருக்கோம் லவ் 3.0 படத்துக்காக. ரீல்ஸுக்கா நீங்க எதை சொல்ல? என்னவா காதல் நீங்க, ஏன்னா அந்த கண்டாவை எனக்கு சம்மந்தம் இல்ல, முயற்சி பண்ணி தோத்து போனது. இதான் சொல்றேன். எத்தனை தடவை சார் தோத்து போனீங்க? வந்துருவாங்க உங்க ஆளு. அந்த கால காதலா இந்த கால காதலா? ஏதாவது ஒரு லவ் காதல் 3.0 வீடியோ எடுத்துட்டு பாரு. சண்டை ஒரு அளவுக்கு இது எனக்கு ஈக்குவலானாலா? காதல் 3.0 பத்தி பேசுங்க சார். அது பேசுறேன். ஆனா உங்களுக்கு எந்த காதல்? சரி, லவ் இந்த கால காதல். முதல் நாள் சந்தித்து சிரித்தார்கள், 3ஆம் நாள் சந்தி சிரித்தது. கை தட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஒரே வரியில முடிச்சிட்டாரு இந்த முதல் நாள் காலத்துல. சந்தித்து சிரித்தார்கள், 3ஆம் நாள் சந்தி. எங்க கால காதல்? நம்ம நீங்க என்னோட வயசு கொஞ்சம் குறைச்சுதான். பழைய காதல். ஓகே சார். காதல்ல பழைய காதல் புது காதல். இப்போ சார் பாருங்க, இப்போ நம்ம 1.0 க்கு போறோம் சார். தம்பி 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 என்ன அழகு! அஜித்தை விட அழகா ஒரு அழகா உட்கார்ந்து இருப்பாங்க சார். இப்பதான் சார் அவர் மூஞ்சி சிரிப்பவே பாக்குறேன். இவ்வளவு நேரம் ஏதோ பதிவு கொடுத்த மாதிரியே உட்கார்ந்துட்டு இருந்தாரு சார். அது என்ன அர்த்தம் தெரியுமா? வசந்த் சொல்லுங்க சார். அறிவா பேசுறேன். இவரு யாரு, அவரு யாரு? சார் அவரு அந்த பொண்ணுடைய வேறு, இவர் வழிய வந்த தேரு. ஆனா குடுக்கறத பாரு. இதுதான் இந்த நிகழ்ச்சி இந்த படத்தினுடைய விஷயமா இருக்குது. 100க்கு 100 கட்டம். அவர் சொல்றாரு என்ன கதை அப்படியே சொல்லிட்டாரு. அதேங்க இந்த பார்த்தாவே தெரியலையா, பயங்கர ஹிட் ஆக போகுது. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு வந்து வெறி கொண்டு இருக்கான். தம்பி இந்த வீடியோ எடுத்துட்டு அதப்பா வீடியோவா இதான் இந்த கதை சொல்லல தலைவா. அவன் எல்லாரும் இன்ஸ்டால போட்டு மில்லியன் நியூஸ் போட்டுட்டு இருக்கு சார். குத்து மதிப்பா சொன்னேன். அந்த கால சிரிப்பின் அந்த கால காதல், எங்க கால காதல், அண்ணன் கால காதல், எங்க காலம். சிரிப்பின் அர்த்தம் புரியவில்லை, காதல் சிவந்தி பூவும் விரியவில்லை. சிரிப்பின் அர்த்தம் புரியவில்லை, காதல் சிவந்தி பூவும் விரியவில்லை. பறிக்கும் நெஞ்சை உன் பார்வை பெண்ணை பதிலாய் தருவாய் உன் தீர்வை. சிரிப்பின் அர்த்தம் புரியவில்லை, காதல் சிவந்தி பூவும் விரியவில்லை. பறிக்கும் நெஞ்சை உன் பார்வை பெண்ணை பதிலாய் தருவாய் உன் தீர்வை. மரமாய் அணைல் கிளையானாய், என் மனதை பிடித்த வளையானாய். பருவம் ததும்பும் சிலையானாய், என் பரம்பரைக்கு கிளையானாய். வரமோ பெற்றேன் உன்னை பார்க்க, வரமோ பெற்றேன் உன்னை பார்க்க, உன் வடிவில் கவிதை நான் பார்க்க. இதான் அந்த காலம். எப்பா சாமி போதும்டா. சார் காதல் இவ்வளவு இருக்கா சார்? இதனால தான் சார் நான் அவரு பாரு கோவமா இருக்க. நட்பு சொல்லணும். நட்பு தான் உலகத்திலே மிகப்பெரிய. பாசம் பெரிதா, நேசம் பெரிதா, வீரம் பெரிதா, வெற்றி பெரிதா, வெல்லுவது விருதுகள் பெரிதா, அன்பு பெரிதா, பண்பு பெரிதா, பாசம் பெரிதா? உலகத்தில் மிக பெரியது என்றால் அது புனிதமான நட்பு. விசில் அடித்த ஒரு தம்பிக்கு நன்றி சொல்லி, ஏன்னா இது காதல் வெறும் முத்தத்தின் சத்தம். காதல் வசந்து, காதல் வெறும் முத்தத்தின் சத்தம். இந்த நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம். காதல் வெறும் முத்தத்தின் சத்தம், இந்த நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம். உடலின் மானம் காக்க உடுத்துவது, உடலின் மானம் காக்க உடுத்துவது ஆடையாகும். உடலின் மானம் காக்க உடுத்துவது ஆடையாகும். உயிரின் மானம் காக்க உடுத்துவது நட்பாகும். காதல் திருமணத்தில் வசதி, திருமணத்தில் இருவர் இணைந்து மூவர் ஆவார்கள். என்ன சிவகுமார் சார்? திருமணத்தில் இருவர் இணைந்து மூவர் ஆவார்கள். நட்பில் மட்டும்தான் மூவர் இணைந்து ஒருவர் ஆவார்கள். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. காதலை தலைவா, காதலை அப்பன்காரன் பிரிக்கலாம், கல்வியை கரன்சி நோட்டு பிரிக்கலாம். காதலை அப்பன்காரன் பிரிக்கலாம், கல்வியை கரன்சி நோட்டு பிரிக்கலாம். நட்பை மட்டும் எந்த கொம்பனாலும் பிரிக்க முடியாது. பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். வெடிகொண்டு கறி துண்டு கேட்கிறான். உலகத்தின் மிகப்பெரிய உச்சி, அந்த ஒன்றுக்கு பேர் தான் மச்சி.
உலக மேடைகளில் எல்லாம் பாடக்கூடிய ஒரு பாப் பாடகர், பல திரைப்படங்களிலே பாடக்கூடிய பாடகர் ஜெய் கிரீஷ். அங்க உட்காந்துங்க, வாங்க மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. அண்ணன் வந்து ப்ரொடியூசர் வந்து என்னோட வேலை எல்லாத்தையும் நீங்களே பார்த்துறீங்க சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தயாரிப்பாளர் ரஞ்சித் ஐயா வாங்க, தயாரிப்பாளர் இயக்குனர் ரஞ்சித் ஐயா மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க ஐயா. தம்பி இசை இயக்குனர், நடன இயக்குனர் மேடைக்கு வாங்க. அஜய் தானே? உங்க பாருங்க, பேமெண்ட் கொடுத்துருங்க, என்னோட வேலை எல்லாத்தையும் இவரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் ஒண்ணும் இல்ல தம்பி, அவங்களை நிக்க வச்சு ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மேல வந்துட்டேன்டா. வாடா. உண்மையிலே கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், மோனோமீட்டர், அம்மீட்டர், இன்குபேட்டர், தெர்மாமீட்டர், லாக்டோமீட்டர், கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், மோனோமீட்டர், அம்மீட்டர், இன்குபேட்டர், தெர்மாமீட்டர், லாக்டோமீட்டர் என்று கடல் நீரை குடிநீராய் மாற்றும் காலம், கருவறையே இன்றி பிள்ளை பெற்ற காலம். உடல் கடல் நீரை குடிநீராய் மாற்றும் காலம், கருவறையே இன்றி பிள்ளை பெற்ற காலம். உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புது காலம். இந்த காலம் படகு நிலா வானத்தில் குடியிருக்க, பனிக்கோட்டிலே மணிக்கணக்கில் படுத்திருக்க, வடக்கடைய சூரியனை பிடிக்கின்ற விஞ்ஞானத்திலே இத்தனை மீடியாக்களை கொண்டு வந்து சிவகுமார் ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயத்தை செய்ததற்கு பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். எங்களோட அண்ணன் வர்றேன்னு சொன்ன உடனே தாவி முடியாந்தோம். என்னோட நண்பன் இருந்தாலும் முடியாதேன். சௌந்தர் அண்ணன் வாழ்த்துக்கள். அன்பு அழகன் இவரை விட்டுட்டேன். தம்பி பெரிய உங்களுக்கு இடம் இருக்குது, அவங்களுக்கு எங்கிட்ட அந்த இடம் இருக்கு. தம்பி நல்லா வருவீங்க, நல்ல வாழ்த்துக்கள் தம்பி. மாலை வணக்கம். இன்னைக்கு படம் எடுக்கிறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அது சிவகுமார் இன்னைக்கு எடுத்து பண்றேன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக நினைக்குது. ஏன்னா ஒரே விஷயம் தான், இன்னைக்கு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுன்றது ஒரு ஈஸி கிடையாது. சிவகுமார் சார் நீங்க வெற்றி பெறணும். நான் எல்லா விதத்தையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்னால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக கூட வந்து பண்ணித்தரேன். நன்றி சார். தேங்க்யூ. ஒரு அருமையான புது படம் ஒன்று ரிலீஸ் ஆகும்போது ஸோ அந்த பாடினதுல உங்களுக்கு நான் பாடுறேன். கொஸ்டின் 2 பேரும் கொஞ்சம் எக்கு கொண்டு வைங்க ப்ளீஸ். இது வரப்போது கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்குடா, அவ ஃபேஸே ஒரு புக்கு தானடா, அவ லுக்கே ஒரு கிக்கு தானடா. இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல சூப்பர் மாம் ஆடுறண்டா செம்ம கேமுடா, அந்த ஆட்டத்தில் நாம மாசுடா. தேங்க்யூ. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி நான் ராஜபாளையத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்த ஒரு பையன் இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் தான் காரணம். ஒரு எப்பயோ ஒரு விளையாட்டுத்தனமாக ஸ்டார்ட் பண்ண ரீல்ஸ் தான் என்னை இவ்வளோ தூரம் வந்து நிப்பாடி இருக்கு. ஸோ அதுக்கு எப்பயுமே இது பண்ணுவேன். எனக்கு வந்து மூவியில் நடிக்கணும்னு என்னோட பெரிய பெரிய ட்ரீம். அது ஒரு சின்ன சின்ன மூவியில் சின்ன சின்ன சீன்ஸ்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாருக்கும் எனக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்து நீங்கள் இன்னும் எனக்கு அடுத்த லெவல் கொண்டு போய் நான் நம்புகிறேன். ராஜபாளையத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கேன் சென்னை மக்கள் நம்பி. சென்னை மக்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு ஹீரோவா ஒரு அவதார் எடுத்திருக்கீங்க, பல வருஷ கனவுன்னு நினைக்கிறேன். ஸோ மீடியாவுக்கு வரோம் அப்படின்னாலே கண்டிப்பா பிக் ஸ்க்ரீன்ல நம்ம காலடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதா. அது ஹீரோவா வர போறீங்க அப்படிங்கும்போது அந்த மொமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? எனக்கு ஆக்சுவலி ஒரு என்ன பேசுறது தெரியல. ஏன்னா ஹீரோவா பண்றது ஒரு பெரிய விஷயம். நான் ஒன் டே நான் நினைச்சிட்டே இருந்தேன் நம்ம ஹீரோவா பண்ணுவேன்னு. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இது பண்ணணும்னு நினைக்கல. நான் கண்டிப்பா எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் இதுக்கான நிறைய ஹார்ட் ஒர்க் நான் கண்டிப்பா போடுவேன். ஓகே, இந்த போஸ்டர்ல ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க கன்வே பண்ண வரீங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. என்ன மாதிரி கேரக்டரா இருக்க போகுது? ஆக்சுவலி இது வந்து எப்படின்னா ஒரு 2K ஜென்ஸ் கிட்னால இது ஒரு கதை மாதிரி தான். அப்படியா? ப்ரொடியூசர்ஸ் திட்டுறாரா கதை சொல்லக்கூடாது? அது நல்லா இருக்கும் ஸ்டோரி. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும், நீங்க பாப்பீங்க. ஓகே, ஸோ இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் மக்கள் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ண உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லவ் யூ ஆல். அவங்க இல்லைன்னா அந்த இடத்துல நான் கண்டிப்பாக இருந்திருக்க முடியாது. தமிழ்நாட்டில் இவ்வளோ ஃபேன்ஸ் எனக்குன்னு இருப்பாங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டே பண்ணது கிடையாது. ஓகே, ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நீங்கள் க்ரோ ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு எங்களோட விஷஸ். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சென்னை வர முடியல, ஃப்ளைட் வந்து மிஸ் பண்ணிட்டேன். எனிவே எல்லாருக்கும் ஈத் முபாரக். அண்ட் எங்களோட ஃபஸ்ட்டு மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் லான்ச்சுக்கே நான் வர முடியலன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், நிறைய பேர் வந்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
உங்களை கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து பார்க்குறோம். இன்னும் நினச்சிக்காதீங்க. அண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரீல்ஸ்லேருந்து நாங்கள் மூவி வரோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வேணும். எல்லாருக்கும் ஈத் முபாரக். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். லவ் 3.0 இந்த படத்தோட டைரக்டர் நான் ராஜேஷ். ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெய்னர், ஒரு 2 ஹவர் எல்லாரையும் சுவாரஸ்யப்படுத்தி ரொம்ப சந்தோஷமாக வைக்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக அதாவது இப்போ ஆர்டிஸ்ட்லாம் யாரும் பெருசாக பார்க்கறதில்ல. படம் வந்து ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்து சுவாரஸ்யப்படுத்துதுன்னா கண்டிப்பாக அந்த படம் சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அது மாதிரி தான் ஒரு எங்களோட முயற்சி. சோஷியல் மீடியாவிலேருந்து மறுபடியும் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீம் வந்திருக்கோம். கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும், சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க எப்பொழுது போல். எப்படி இருக்கும் சார் இந்த படம்? இந்த காலத்து ஜென்சி கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்குமா, இல்லை எப்படி இருக்கும்? யார் தான் அவரு, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க எனக்கு. அவர் யாருன்னு நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. நான் சொல்லிட்டு அப்போ ஒண்ணுமே கிடையாது. சூப்பர் சார். கொஸ்டினே அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை கேளுங்க. இந்த டைம்ல வந்து இப்போ ப்ரொடியூசர் சார் இங்க இருந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஒரு பெரிய பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸோட நம்ம ப்ரொடியூசர் சாரை வெல்கம் பண்ணிடலாம். சிவகுமார் சார், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். சார் நீங்க சொன்னீங்கன்னா அவர் நிறைய பேசுவாருன்னு நினைக்கிறேன். நீங்க இருக்கிறதுனால தான் ரொம்ப கம்மியா பேசுறாரு. கேள்வி கேளுங்கன்றாரு. நம்ம என்ன கேட்டாலும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்றாரு. அப்புறம் எதுக்கு நம்ம கேள்வி கேட்கணும் சார்? கரெக்டா பேசுறாரு சார். இல்ல எல்லாத்தையும் போய் சொல்ல முடியாதுல்ல. நீங்க அது சம்பந்தமான சுவாரஸ்யமான கேள்வி கேளுங்க. ஓகே. சோ உங்களோட ரியல் லைஃப்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்ததா, இல்ல எப்படிப்பட்ட ஒரு கதை உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? அது அவர் லைஃப்ல இருந்து வந்ததா தெரிஞ்சிருச்சு சார். இல்ல நிறைய பேரோட லைஃப் இதுல இருக்கு. ஒரு ஆளுக்கு மட்டும் நடந்த சம்பவம் கிடையாது. கிளாஸ் 6க்கு நடந்திருக்கலாம், மேடம்க்கு, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம் அந்த சம்பவம். ஸோ என்ன பார்த்து பேசினா ஒன்றும் நடக்காது சார். நீங்க எல்லாம் கேமரா பார்த்து பேசணும். ஓகே ஓகே ஓகே. ரீல்ஸ் அக்கா மேடைக்கு வந்தா நான் சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் மேடைக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். வந்துருங்க. சார் எப்படி இந்த யங் டீம் மேல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு உங்களுக்கு? ஸோ இவங்களை வச்சு நம்ம ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு சொல்லுங்க சார். டாக் பண்ணலாம். Each one has their own talent. So அந்த talent appreciate பண்ணி அவங்களுக்கு கொண்டு வந்து big screen காமிக்கணும். Because there are so much of talent, hidden talent. ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் சின்ன ரீல்ஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் வெரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ செலக்டட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம். அதான் சார், அந்த ஹிடன் டேலண்ட் ஹிடனாகவே இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க சார். ஓகே. படம் ஷூட்டிங் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கா? இல்லை ஓகே. எப்போ எதிர்பார்க்கலாம் சார் படம்? மேபி பை ஜூலை. ஜூலை. ஆஹா, 3 months. ஜூலைல ஒரு ஜாலியான ஒரு லவ் படம் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். ஹாப்பியா ஜாலியா சிரிச்சிட்டே போறோம். எஸ். ஸோ ஜூலை உங்களோட வெரி ஃப்ரெண்ட்லி மூவியா சார்? நல்லா இருக்கும். அவங்க இல்லைன்றாங்க. ஸோ நீங்க ஃபைனலா மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய சினிமா ஜேர்னி வந்து நான் 7 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். நிறைய ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸும் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை யாருமே தெரியாது. ஆனால் ரீல்ஸ் அக்கானா எனக்கு எல்லாம் தெரியும். இதுக்கு வந்து என்னுடைய தங்கம்ஸ், என்னுடைய மக்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணவங்கள நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த ஸ்டேஜில் நின்று தைரியமாக பேசுகிறேன்னா அவங்க ஒரு காரணம். அண்ட் மூவி நடிக்கிறதுக்கும் அவங்க தான் மிகப்பெரிய காரணம். ஸோ வெதர் பாசிட்டிவோ நெகட்டிவோ அவங்க என்னை சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ நானுமே நல்ல சப்ஜெக்ட் எடுத்து பண்ணணும். பட் இதுக்காகவே நான் நிறைய ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நீங்க இருக்கீங்க, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். தங்கம்ஸ் பார்த்துப்பாங்க. எல்லா தங்கம்ஸ் பார்த்துப்பாங்க. ஓகே. ஸோ
இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டில் இன்னும் வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்க. இன்னும் உங்களை அழகாக ஃப்ரேமில் காட்டுறது வந்து உங்களோட கேமராமேன்ஸ், அதை இன்னும் அழகாக எடிட் பண்ணி காட்டுறது வந்து எடிட்டர்ஸ். அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லவ் 3.0 கேமராமேன் அண்ட் எடிட்டர்ஸ், ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் லவ் 3.0 பற்றி, எப்படி இந்த ப்ராஜெக்டில் கமிட் ஆனீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ் 3.0 ரொம்ப ஹேப்பியான விஷயமா இருக்குது. இந்த வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் மிஸ்டர் சிவகுமார் சார் அவருக்கும், டைரக்டர் ராஜேஷ் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. மேமை ரொம்ப வருஷமாக தெரியும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ புதுசாக பார்க்குறது. ரொம்ப ஹாப்பி. எதிர்பார்த்த மாதிரியே ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி, வித்தியாசமாக இருக்கும், பாருங்கள். நன்றி. ஓகே, ஸோ எடிட்டர் சார் ப்ளீஸ் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிவகுமார் ப்ரொடியூசர் சாருக்கும், ராஜேஷ் சாருக்கும் அண்ட் எல்லாருக்கும், பிகாஸ் ஒவ்வொரு டேலண்ட்டை தேடி பிடிச்சி அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு ரொம்ப பெரிய காரணம் ராஜேஷ் அண்ணா. ஸோ த என்டையர் டீம், ஐ ஹோப் ஆல் கம்ஸ் அவுட். தேங்க்யூ. நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுவும் ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். யார் தாங்க அந்த ப்ரொடியூசர்? தெரியல, கொஞ்சம் இஷ்யூஸ்னால அது ரிலீஸ் ஆகாம போயிடுச்சு. மேபி அது ரிலீஸ் ஆயிருந்தா ரீல்ஸ் அக்கா வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரிலீஸ் ஆகாம போயிடுச்சா என்னன்னு தெரியல. அந்த படத்தை பற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன படம், என்ன மாதிரி சப்ஜெக்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம்? இது ஃபர்ஸ்ட் நான் கேமரா முன்னாடி நின்னதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அதுதான். ஓகே. எனக்கு பெருசா அந்த அளவுக்கு ஆக்டிங் இல்லை, பட் இருந்தாலும் ஓரளவு கத்துக்கிட்டு ராஜேஷ் அண்ணா தான் அதுக்கும் டைரக்டர். ஸோ நாங்கள் அந்த மூவிக்கு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ் பண்ணோம். ரொம்ப கேரவன் கூட கிடையாது, நாங்கள் எதுவுமே கிடையாது, கேரவன்லாம் கிடையாது. நான் வெளியிலே மேக்கப் பண்ணிட்டு அப்படியே வந்து பண்ண ஒரு சிங்கிள் டேக்லேயே முடிச்சு கொடுத்த ஒரு மூவி தான் அது. பட் ஆனால் அது ரிலீஸ் ஆகலை. ஒரு சமயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரிலீஸ் ஆகாம இருந்தது. என்னடா அது, எந்த ஒரு மூவியும் ரிலீஸ் ஆகலை, நம்ம ஃபேஸ் ரெகக்னைஸ் ஆகலை, எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் யாருக்கும் தெரியலையே அப்படின்னு அது ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும், வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சமயம் வந்து இது ஆயிருந்தா ரீல்ஸ் அக்கா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமுக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ ஃபேஸ், நம்மளுடைய ஃபேஸ் தெரியணுன்றதுக்காக தான் வந்தது. ஸோ ஒரு வகையில் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது கூட சந்தோஷம். ஏன்னா சொல்லுவாங்க ஒவ்வொரு வெயிட்டிங்க்கு பின்னாடியும் ஒருத்தான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் வெயிட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தான விஷயமா ரீல்ஸ் அக்காவாக உருமாறி அது மூலமாக நிறையா ஃபேன்ஸை சம்பாதிச்சு இப்போ லவ் 3.0 மூலமாக நீங்கள் வந்து நின்றுருக்கீங்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் படம் நம்ம நடிக்கும் போது நிறைய கனவுகள் இருந்திருக்கோம் இல்லையா? இந்த படம் மூலமாக நம்ம பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ட்ரீம்ஸோட இருந்திருப்பீங்க. அதுக்கடுத்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம இது மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் மென்டலாக ரெடி ஆனீங்க? அதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், கேரக்டர் ரோல்லாம் எடுத்து பண்ணியிருக்கேன், அது ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், யூடியூப்ல வெப் சீரிஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்படியே தான் போயிட்டு இருக்குது. 1000+ ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் நமக்கு சான்ஸ் வருதோ இல்லையோ நம்ம பாட்டு வீடியோஸ் போட்டுட்டு இருப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசர் சாரும் டேரக்டர் சாரும் என்னை நம்பி கொடுத்த இந்த ப்ராஜெக்ட் தான். ஸோ இதுக்கு நல்லா நான் ஒரு ஹானராக இருந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கணும், இங்கே வந்திருக்கிற யூடியூப் சேனல்ஸ் அண்ட் ப்ரெஸ் உள்ள வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை கொண்டு போய் சேர்க்குறது உங்களால் தான். ஸோ நீங்கள் அது எங்களுக்காக பண்ணுறீங்கும் போது ரொம்ப 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 நன்றி. இனி வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கீப் ஆன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் மக்கள். ஆனால் ஒரு உமனாக நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அடி எடுத்து வைக்கும் போது, என்ட்ரி ஆகும் போது உங்களுக்கு வந்து டஃபஸ்ட் சேலஞ்சுனா என்ன இருந்துச்சு? ஒரு உமனாக என்ட்ரி ஆகும்போது என்ன ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள்? ஸ்ட்ரகிள்ஸ்னால் எல்லாம்
ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நான் தான் சொன்னேன் 1000+ ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் ஆடிஷன்னா பண்ணிருக்கீங்க. சும்மா கிடையாது. நான் இங்க ஓஎம்ஆர்ல இருக்கேன். ஸோ ஆடிஷன் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், சாலிகிராமா வடபழனியில தான் இருக்கும். ஸோ ஒரு மிடில் கிளாஸா இருந்து பார்க்கும்போது நீங்க ஒரு கேப் பிடிக்கிறீங்க இல்லை ஒரு ஆட்டோ பிடிச்சி போறீங்கனாலும் அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் தெரியும். பட் அது கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்குமான்றது சில விஷயம்லாம் வந்து நான் ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணி தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஓ இது மாதிரி ஆடிஷன்ஸ்லாம் போகணும், இது மாதிரி ஆடிஷன்ஸ்லாம் போகக்கூடாதுன்னு. ஸோ இதுக்கே எனக்கு 7 இயர்ஸ் ஆச்சு. இன்னைக்கு நான் வந்து சினிமாவில் எந்த ஒரு விஷயத்த மூவ் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத நான் படிப்படியாக இன்ஸ்டாகிராம் கூட நான் இப்போ கற்றுக்கிட்டு தான் நான் ரீக்ரியேஷன் கூட மாற்றிருக்கேன். ஸோ மக்களுக்கு என்ன பிடிக்குது, நம்ம எப்படி நம்மளை காமிச்சிக்கணும், நம்மளுடைய திறமைகளை காமிக்கணும், என்டர்டெயின்மெண்ட் கரெக்டாக பண்ணணுங்கிறதுலாம். ஸோ இந்த 7 இயர்ஸுங்கிறது இவ்வளோ வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறத விட இது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லித்தரேன், இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்னா நீங்கள் என்ன ப்ரொடக்ஷன் எல்லாம் கேட்டுட்டு போகிறது நல்லதுன்னு. ஏன்னா நிறைய செலவாயிருக்கு, ஆடிஷன் ட்ராவல் பண்ணதே நிறைய செலவாயிடுச்சு. இது ஒரு 7 வருஷத்துல நீங்க கத்துக்கிட்ட விஷயம்னா என்ன? சினிமா உங்களை என்ன கத்து கொடுத்துச்சு? கற்றுக் கொடுத்ததுனா நம்ம வந்து நிறைய வந்து நம்மளுடைய ஆக்டிங் ஸ்கில், நம்ம ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணதான் நமக்கே வந்துட்டு நிறைய விஷயம் தெரிய வரும். எந்த மாதிரி இதை பண்ணணும், இது ஒரு ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் எப்படி மூவ் பண்ணணும், இது என்ன மாதிரி ப்ரொடக்ஷன்லேருந்து போகுது. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு தான் 7 இயர்ஸ் கற்றுக்கிட்டேன். அதுதான் நான் சொன்னேனே, கற்றுக்கிட்டேன் 7 இயர்ஸ் நான் டைம் எடுத்தாலும் பட் ஆனால் நான் கற்றுக்கிட்டேங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இதுங்கிறது. உங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு கேள்வி, சாரி ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு உங்க தங்கம்ஸ் எல்லாம் ஒரு கேள்வி கேட்க சொன்னாங்க. அக்கா வேற படத்துக்கு நடிக்க போயிட்டாங்க, திரும்ப அந்த ரீக்ரியேஷன் வீடியோஸ் எல்லாம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி. வருமா? என்ன சொல்லணும்? நீங்க சொல்லுங்க, வருமா வராதா? எனக்கு எப்படிங்க தெரியும் வருமா வராதான்னு? நீங்க தான் சொல்லணும். கண்டிப்பா வரும். ஏன்னா மக்கள் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு வேளை நாளைக்கு மூவிஸ் நிறைய நான் வந்து சைன் பண்ணி நல்ல ரீச் ஆனா கூட இந்த ரீக்ரியேஷனும் ரீல்ஸும் அவங்களுக்காக நான் எப்பவுமே போட்டுட்டே தான். பாத்தீங்களா? ஓகே. சோ பேச பிடிக்காம ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன். அது இல்லைங்க, உங்களோட அழகுல மயங்கிய அப்படி ஒரு பாட்டு அவரு போட்டிருக்காரு. ஓகே, ஸோ நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம், அந்த ரீக்ரியேஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரீல்ஸ் நீங்கள் பண்ணும்போது பயங்கரமாக ஹிட் ஆச்சு, அதுக்கப்புறம் ரீக்ரியேஷன் பண்ணீங்க, அதுவும் ஹிட் ஆச்சு. இப்போ சினிமாவில் காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. லவ் 3.0வும் பயங்கரமாக ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்களோட விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்களுமே நல்லா பேசுனீங்க, நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணீங்க. உங்கள்கிட்ட நான் 2 இன்டர்வியூ வேற பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்காம நல்லா நீட்டாக கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.